கோவை அவினாசி சாலையில் உள்ள ஸ்டான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இந்த மிரட்டல் எவ்வாறு வந்திருக்கிறது? தற்போது நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? சாலையில் உள்ள ஸ்டான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மிகவும் நீண்ட வருடமாக இந்த பள்ளியானது இந்த பகுதியில் செயல்பட்டு வருகிறது. கோவையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஸ்டான்ஸ் பள்ளி ஒன்று. இந்த பள்ளிக்கு இன்று காலை வந்த இமெயிலில் வெடிகுண்டு வெடிக்கும் என ஒரு இமெயிலானது வந்திருக்கிறது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் பள்ளி வளாகத்திற்கு வந்து சுமார் 1 மணி நேரமாக சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் அனைவரும் பள்ளி வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அங்கு பாதுகாப்பாக மைதானத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தற்பொழுது பள்ளி வளாகத்தில் நடத்தக்கூடிய சோதனையில் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய இந்த சோதனையில் பள்ளி வளாகத்தில் தற்போது சோதனையில் எந்தவிதமான பொருட்களும் உள்ளே இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அந்தரம் அந்தரமாக முழுமையாக சோதனையை காவல்துறையினர் நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்த சோதனையில் எந்தவிதமான பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சோதனையை முடித்திருக்கக்கூடிய காவல்துறையினர் சற்று நேரத்தில் வெளியே வர இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கோவையை பொறுத்தவரை அடுத்தடுத்து இமெயில்கள் மூலம் மிரட்டல் வருவது என்பது தொடர்ச்சியான ஒரு சம்பவமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் முன்னாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு வந்த பொழுதும் கூட கோவையில் இருக்கக்கூடிய 3 ஹோட்டல்களுக்கு இதேபோன்ற இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டது. அடுத்தடுத்து வரக்கூடிய இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் காவல்துறையினர் மத்தியில் தொடர்ச்சியாக அவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற மெயில்களை அனுப்புவது யார் என்பது குறித்த ஒரு தீவிர விசாரணையிலும் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.